ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குபே ஸ்கில்ஸ் டிவி. நான் தான் உங்கள் குபே. இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் போண்டா பஜ்ஜி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சிம்பிளாக வீட்லேயே செய்யலாம் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் 150 கிராம் வந்துட்டு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சால்ட் எடுத்திருக்கேன். அது கூட வந்துட்டு கொஞ்சமாக கேசரி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி எக்கை வச்சு தான் நான் பஜ்ஜி செய்ய போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு 5 பாயில்டு எக் வந்து நான் வாங்கி எடுத்து அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாயில் பண்ணி எடுத்து வச்ச எக்கை வந்துட்டு 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாவில் நினச்சி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்துட்டு இந்த பாயில்டு எக்கை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். அந்த மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பத்தை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலாவை அந்த முட்டையை வச்சு நினச்சி எடுத்து போட்டுக்கலாம். ஸோ என் கையில் வந்து லைட்டாக சின்னதாக காயம் பட்டுச்சு. ஸோ அதனால் அம்மா தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ அந்த எக்கை மசாலாவில் நினச்சி எண்ணெய் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணுறாங்க. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் ஜென்னாக இருந்தாலும் இவ்வளோ ஸ்வீட்டாக குக் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ப்ரோ இதுக்கு ஜென் உமன்லாம் இல்லை, யாருக்கு நல்லா குக் பண்ண வருமோ அவங்க குக் பண்ணலாம். பட் வந்து உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம இந்த லைஃப்பில் வந்துட்டு யாருக்குமே நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம பண்ணால் போதும். ஸோ அதனால் 1000 பேர் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் நினச்சிக்காமல் வெளியில் வாங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்கிக்காமல் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய பனிஷ்மெண்ட்டாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் கேர் பண்ணிக்காதீங்க. ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா எக் பஜ்ஜி போண்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிருக்கு. இது கூட தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை சட்னி, தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.